இதுதான் நாங்கள் வேண்டி வச்சிருக்கிற இஞ்சி கண்டு. இஞ்சி கண்டாகவும் இருக்குது, இஞ்சியாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் கண்டை நட போகிறோம். ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடையில் போய் ஒரு கொஞ்சம் இஞ்சி கண்டுகள் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். நான் என்னென்னு சொன்னால் இப்போ இஞ்சி எல்லாம் சந்தையில் சரியான விலை கொஞ்சம் விலை கூடவாக இருக்குது, 2000க்கு மேலெல்லாம் விற்கிது. அப்போ நாங்களே கொஞ்சம் இஞ்சி கண்டை வீட்டை வச்சோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தேவைக்கெல்லாம் பயன்படுத்தலாம். அப்போ அந்த கண்டு வேணிக்கின்னு வந்து நான் மாமா தான் நட போகிறார். அதை எப்படி நடுறது, எப்படி பராமரிக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டு புழுக்கையில் நாங்கள் ஒரு பேக்கில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறோம். இதை போட்டு தான் நாங்கள் நட போகிறோம். அங்கே மாமா பாத்தி வெட்டி கொண்டிருக்கிறார். இப்போ அங்கே கொண்டே நட போகிறோம். இஞ்சிக்கு வந்து அதிகமான வெயில் தேவையில்லைன்ற மாதிரி சொன்னவன். அதனால் நாங்கள் இந்த தென்னம்பாத்தி தென்னம்பிள்ளை நட்டு கிடக்கு, அது கிட்டவே நடப்போகிறோம். ஓ ம் சாரத்தை தானே என்ன எனக்கு நாம்பார் சாரி போட்டு போடுறதா இல்லாடி மழை வெஞ்சி ஈரம் இருக்கு. ಹಂಗದ ಇಲ್ಲ ಹಂಗದ ಇಲ್ಲ ಅಡಕಾಕೋತು நடுவில் நாங்கள் இஞ்சி நட்டு விடுவோம். என்ன இப்போ கண்டை நட்டுட்டு சுத்தவர நடுவில் இதை நட்டு விடுவோம். 3 பேரை நடுறது. ஓ இங்கே தோட்டத்தில் நினைக்கிறேன். ஆறு கண்டுடாக்கு. அப்பா நெஞ்சி என்ன சொன்ன மாட்டேன் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். வீணாக்கு என்ன தெரியும். எது இந்த சத்தமா நேரத்துக்கு 6 மணிக்கு சரியா சரி 6:30 குறைக்கும். என்ன பாம்பு? பாம்புலாம் குறைக்கும். இப்போ இது நீ 3 வரையும் குறைக்கும். இப்படி யாரே மாதிரி பனை மரத்தில் ரெண்டு மேலேயில் இருந்து கேட்கமே கிடையாது. 10 இருக்கு. அது வரைக்கும் எனக்கு இருப்பிடம் வச்சிருக்கு. கற்றுது போது நம்ம இந்த கடைச்சினே இருக்கு. சரி கண்டிப்பாக இதே 2 சேர்ந்து உடைச்சி வைக்க போகிறீங்களோ? 2 ஃபுல்லாக வைக்க போகிறீங்களா? உண்டாகும் உள்ள போக்க. கண்டிப்பாக எனக்கும் நாளை குத்துவோம். நாளை குத்துவோம்.
அங்கே முதல் வச்சு நீங்கள் தோட்டத்தில் பசாவலான்ல சும்மா அடி கிழக்கையில் தான் இருக்கிறோம் அங்கே தோட்டத்தில் இஞ்சி செய்கிறோம் விராது இது இந்த இதெல்லாம் செய்கிறாங்க பீட்ரூட்டு கேரட்டு முந்தி இல்லையா மிளகாய் தேங்காய் தெரியும் தக்காளி கோயிலை கண்டு இது செம்மண் இல்லை அதான் அங்கே நல்லா விளையுது அதுக்கு அந்த மண் அது அந்த வெள்ளை மண் தானே அங்காலே ஒரு 3 இஞ்சி ஒன்று நான் சும்மா சாப்பிட்டு விட்றேன் நான் சும்மா கிழங்கு ரெடி எல்லாத்தையும் கொண்டுட்டோம் குண்டா வைக்கும் இல்லை கேட்குறேன் அது அதான் இந்த கிணக்கு கிடந்தால் பழதாக போயிட முடியாது அப்படி தாக்கவும் போகிறீங்களோ அடி அப்படி தாட்டு விடுவேன் ஓ அது கரையில் ஒன்று சாப்பிடுவேன் பப்பா கிட்ட சும்மா சாப்பிடுவோம் எத்தனை நாள் அப்ப இஞ்சி வளர்த்து நாங்கள் பெரிய பணக்காராவும் என்ன பணக்காராக இருக்கட்டும் இப்போ எத்தனை நாள் இது விளையும் சொல்லுங்க ஒரு இஞ்சியில் இருந்து 10-15 கிலோ எடுக்கலாமா அப்ப எங்களுக்கு கூட இஞ்சி வேணும் என்ன அதான் இப்போ நாங்கள் நட்டுருக்கிறது 6 ஏக்கர் 6 இன்ச்சு நட்டுருக்குறோம் 6 ஏக்கர் அப்படிதான் நாங்கள் நீ சொல்லுவோம் அப்படித்தான் நாங்க தலையங்க போடுவோம் இப்போ இதான் நாங்கள் இப்போ இந்த வானத்தை போல படம் மாதிரி வானத்தை போலையா சூரிய வம்சம் மாதிரி இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த 6 கண்டு நீ 600 கண்டா மாறும் அப்படி இந்த தோட்டம் ஃபுல்லாக வைக்க போகிறோம் மாமா தான் அதுக்கு இன்சார்ஜ் அஜேசா செஞ்ச 6 கேங்க நேரி பிச்சரி 600 என்ன கொண்டு தான் நடப்போறீங்க மூச்சு வாங்குது ஆளுங்க இப்போ அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ நான் கொண்டு வந்தது இஞ்சியில் முளகட்டின இஞ்சி கொண்டு வந்தேன் நான் கடையில் பண்ணி வந்திருந்தேன் நான் இப்போ முளகட்டாமல் தனியாக கொஞ்சம் இஞ்சியும் கிடக்குது இப்போ அதையும் கொஞ்சம் கொண்டு வந்து நடுவோம் நான் கணக்கு வேண்டி நான் 1 கிலோவுக்கு மேலே வேண்டியிருந்தேன் நான் அப்போ ஒரு கொஞ்சம் கொண்டு வந்து சாப்பிட்டு விட்டால் கிடக்கும் அவ்வளோதான் போகாது மண்ணுக்கு தாட்டா ஆனால் தண்ணி நிறைய விடக்கூடாது அழுகி போயிடும் ஓமலா சும்மா பறக்கணும் தண்ணி பார்த்தீங்களா இதுதான் நான் வேண்டின இஞ்சி இதில் சரியாக 1 கிலோ இருக்குது இப்போ இதைத்தான் நாங்கள் கொஞ்சம் மண்ணுக்கு தாட்டி விட போகிறோம் அதேமாதிரி அந்த கண்டு முளைக்கிறதுக்காக ஒரு 2-3 கண்டையும் எடுத்து நட போகிறோம் பார்த்திங்களா உலம் 1 கிலோ பார்த்தீங்களா மாமா ஓ இருக்கு எல்லா இடமும் இருக்குது தானே இஞ்சி கிழங்கு இப்போ மாமா பாத்தி கட்டி கொண்டு நிற்கிறார் இதெல்லாம் நாங்கள் வேண்டிக் கொண்டு வந்த மாதுளை கண்டுகள் இந்தியன் மாதுளை ஆனால் காய்க்கியல் ஒரு காலம் என்ன மாதிரி தெரியல ஒரு சின்ன உடச்சி வைங்க கண்டு உனக்கிட்டு முலாம் என்ன சேட்டா பண்ண நட்டுடுவாங்க
இப்போ நாங்கள் நட்டணிங்களாம் கிண்டி பார்க்கட்டுமா? ஓ இப்போ இல்லை இந்த நுழம்புக்கு சரி வாங்க. கிரகட்டுக்கு நாளைக்கு தேர்வு ம் வெயிட் பண்ணுவோம். இவ்வளோ கொண்டு வைங்க, நான் வேறு ஒரு இடத்துல வர்றேன். ஆ சரி காணும். ஓ இல்லை இது எல்லாத்தையும் கிடந்த ஒரு கிலோ கொண்டு வந்து நான் அரைவாசியை நடுங்க அரைவாசியை தாட்டுவிடுங்க. இது கிட்ட நாளைக்கு நுழம்பு. ம்